மண்டேன்னு சொன்னாவே அப்படியே பெட்ல இருந்து உருண்டுகிட்டே கிச்சனுக்கு வருவோம். வந்து பார்த்தா எப்படி சுறுசுறுப்பா வேலைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வச்சுச்சுங்க ஒரு வேலை. நல்லா வந்து பொங்கி இருந்துச்சு ஓகே. ஆனா இப்படி ஒரு வேலை வைக்கணும்னு நெனச்சு பார்க்கல. அதுக்கடுத்து பாப்பாவுக்கு வந்து எப்பவும் போல மண்டேன்னு சொன்னாவே அவங்களுக்கு பாஸ்தா தான் வேணும்னு சொல்லுவாங்க. பாப்பாவ வந்து ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு, அதுக்கடுத்து மாவு எல்லாம் கிளீன் பண்ணாங்க. அந்த மாவு என்னன்னா குதிரைவாலி, ஆ கம்பு, வரகு, அப்பறத்து வெள்ள சோளம் எல்லாம் போட்டது. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த இட்லி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கடுத்து ஊர்ல இருந்து மாமா வந்திருக்காங்க. அவங்க 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. இந்த வீடு வாங்குன அப்புறம் வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட்டு தடவ வராங்க. அதுக்கடுத்து நானும் வீடியோல மென்ஷன் பண்ணவே இல்ல மாமா வந்திருக்கத. மாமா வந்து இட்லியே செய்யுமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு கார சட்னி, இட்லியும் தாங்க வச்சேன். சட்னிக்கு எப்பவும் போல தக்காளி, வெங்காயம், வரமிளகா, பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அத அரைச்சா செம்ம சூப்பரா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நான் வந்து நல்லா வெந்நீர் 1 கப் அளவுக்கு 1 லிட்டர் குடிப்பேன். அத குடிச்சுட்டு நேத்து ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. அந்த ஈவென்ட்க்கு போயிட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச ஃப்ளவர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் வச்சா தான் கொஞ்சம் ஏன்னா காலையிலேருந்து நம்ம பிஸியா போம்போது, நம்மளுக்கு பிடிச்ச வேலை செஞ்சோம்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் மாமாவுக்கும் சாப்பாடு குடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லாருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. இதோட மெஷர்மென்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அப்படியே டைம் போனதே தெரியலங்க.